ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக ஒரு நியூஸ் படித்தேன். நெதர்லாண்ட்ஸில் 2024 ஜூன் மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 10% வரைக்கும் ஹவுசிங் ப்ரைஸஸ் எல்லாமே ஏறி இருக்கான். ரெசெஷனுங்கிறாங்க, லே ஆஃப்ங்கிறாங்க, வேலை கிடைக்கலங்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டு வேலை மட்டும் கண்ணாபின்னு ஏறிக்கிட்டே இருக்குது இல்லை. ஸோ இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தான் டிசம்பர் 2024 இருந்து டச் கவர்மெண்ட் ஒரு புது ஸ்கீம் கொண்டு வராங்க. அந்த ஸ்கீமில் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 யூரோ வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபண்டு வாங்கிக்க முடியும். அதாவது டச் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த ஃபண்டை நம்மளால வாங்கிக்க முடியும். அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒரு சில கிரைட்டீரியெல்லாம் மீட் பண்ண வேண்டி இருக்கு. அதெல்லாம் மீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 50,000 யூரோ வரைக்கும் டச் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு போனோம்னா நமக்கு டெக்னிக்கலாக இந்த வீட்டில் என்ன பார்க்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் நம்ம எப்படி இந்த வீட்டை இந்த ஹோம் பையிங் ப்ராசஸை அப்ரோச் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே கன்ஃபியூசிங்கான ஒரு டாப்பிக்காக இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நம்ம இந்த வீடு வாங்குறத பற்றி டெக்னிக்கலாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்றைக்கி வீடியோவில் இந்த முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்கீமை பற்றியும் அப்புறம் முக்கியமாக இந்த மார்கேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஹவுசிங்கில் ஃபினான்சஸ் என்னென்னலாம் இருக்குது, அதில் என்னென்ன டெர்மினாலஜிஸ்லாம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், அது எப்படி ஒர்க் ஆகும், அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எப்படிலாம் காசை சேவ் பண்ண முடியும், எக்ஸ்ட்ராவாக ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் ஃபினான்ஷியலாக பெனிஃபிட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். அதனால் ஓட்டி பார்க்காதீங்க, கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் வழக்கம் போல் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன எஃபர்ட் தான், பட் நம்மளோட சேனல் க்ரோ ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதோடவே நான் போஸ்ட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோஸ் அப்போ தான் உங்களை உடனே சேரும். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியலனாலுமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையராக இருக்கிறீங்க அண்ட் 35 வயசுக்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் கிடையாது. இங்கே யூஸ்வலாக நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் போடுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு நம்மளே வாங்கி நம்மளே அதில் தங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு அப் டு 2% வரைக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் போடணும். அதாவது பழைய ஓனர்கிட்ட இருந்து நம்ம பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக போடுற டேக்ஸ் தாங்க அது. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் நம்ம பே பண்ண தேவை கிடையாது. இது 2% தானே அப்படின்னா கொஞ்சம் நஞ்ச அமௌண்ட் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு 4 லட்சம் யூரோக்கு நீங்கள் வீடு வாங்குறீங்க. 4 லட்சம் யூரோ கம்மி பெருசாக எங்கேயும் வாங்க முடியாது. பட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 2%னா யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 8,000 யூரோ வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். அண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது அப் டு 5,10,000 யூரோ வரைக்கும் நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த லிமிட் வரைக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். 5 லட்சம் யூரோக்கு ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் கட்ட வேணாம்னா கிட்டத்தட்ட 10,000 யூரோ மிச்சம். இதெல்லாம் நான் வாங்கின காலத்தில் இல்லை, நல்லா ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் கட்டி தான் வாங்கினேன். அப்புறம் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த புது ரூல்ஸ் எல்லாத்தையும். அண்ட் அடுத்து தான் நீங்கள் ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம், இந்த காசு கொடுக்குற ஸ்கீம் என்னப்பா, அதை பற்றி முதல்ல சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு புரியுது. ஸோ இங்கே இந்த நேஷ்னல் கோப்ஸ்ட்ராத் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டச் லாங்குவேஜில் சொல்கிறேன், பட் இங்கிலீஷில் சொல்லணுன்னா நேஷ்னல் பையிங் ஃபண்ட்ஸ். புதுசாக வாங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு அசஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஃபண்ட் அது. ஸோ அது ஒருத்தருமே அதாவது ஒரு ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப் டு 50,000 யூரோ வரைக்கும் கவர்மெண்ட் ஃபண்டில் இருந்து நம்மளால் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்க முடியும். இது கிட்டத்தட்ட ஒரு இன்சென்டிவ் ஒரு சப்சிடி அந்த மாதிரி சொல்லலாம். விலையை 50,000 யூரோ வரைக்கும் குறைச்சிருவாங்க. அண்ட் இது என்ன மாதிரி வீட்டுக்கு அண்ட் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது இந்த புது வீடு வாங்குறாங்க இல்லையா, பிராண்ட் நியூ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய ஹவுஸ். ஸோ அது வாங்குறவங்களுக்கு ப்ளஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பையராக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் இந்த 50,000 யூரோ சப்சிடியை நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட சேலரி 78,200 யூரோஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ப்ரெட்டி மச் மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த 70-75 அந்த ரேஞ்சில் இருப்போம். அண்ட் இது ஹவுஸ் ஹோல்டு இன்கம்ங்க, வெறும் ஒருத்தரோட இன்கம் மட்டும் கிடையாது. இப்போ 2 பேர் 75 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அவங்க சேர்த்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹவுஸ் ஹோல்டு இன்கம் 78,200 யூரோஸ்க்கு மேலே இருக்க முடியாது. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சப்சிடி அப்ளிகபிள் ஆகும். அண்ட் புது வீடாக இருக்கணும். அண்ட் 390,000 யூரோஸ், அதாவது 3,90,000 யூரோஸ் வரைக்கும் தான் அந்த வீட்டோட வேல்யூ இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் ஆச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 50,000 யூரோஸ் சப்சிடியாக கொடுப்பாங்க. அண்ட் இதில் ஒரு சின்ன கேட்ச் வச்சுருக்கிறாங்க. இந்த சப்சிடியை அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, நம்ம ரீபே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் இப்போ மாதம் ரீபே பண்ண தேவையில்லை. இப்போ அந்த வீட்டை வாங்குறீங்க, காசு உங்களுக்கு கொடுக்குறாங்க, சப்சிடியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டை விற்கும் போது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் தெரியுமா.
அப்போது இந்த ஃபண்டை வந்து நீங்கள் ரீபே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த சப்சிடியை வந்து உங்களோட அந்த ப்ராஜெக்ட் டெவலப்பர் இருப்பாங்களே, நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் புது வீடுனா மோஸ்ட்லி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸாக தான் போடுவாங்க, இண்டிவிஜுவலாக யாரும் இங்கே கட்ட மாட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் டெவலப்பர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களே வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த சப்சிடி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கீம் வந்து நெதர்லாண்ட்ஸில் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. டிசம்பர் 2024 தான் அஃபிஷியலாக அமலுக்கு வருது. அண்ட் இப்போ நீங்கள் புது வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பணம் சேவ் பண்ணலாம், எப்படிலாம் எக்ஸ்ட்ராவாக ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துருவோமா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் மார்ட்கேஜ் எடுக்கிறீங்க, அந்த மார்ட்கேஜுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் கிளைம் பண்ணிக்கலாம். இது நம்ம ஊரில் ஐ திங்க் இந்த ஹெச்ஆர்ஐ பெனிஃபிட், ஈவன் நம்ம ஊர்லேயுமே இந்த பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ்லையுமே இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் எடுக்கிற அந்த மார்ட்கேஜ் அமௌண்ட்டுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான டேக்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் கிளைம் பண்ணும் போது உங்களோட டேக்ஸ் ஃபைலிங்கில் தான் யூஸ்வலாக நீங்கள் பண்ணணும். எவ்ரி இயர் டேக்ஸ் ஃபைலிங்கில் இந்த மாதிரி பண்ணணும். இதை வந்து நீங்கள் அட்வான்ஸ் ஃபைலிங்கும் பண்ணி மாதம் அந்த காசை வாங்கிக்கலாம். இல்லையா ஆஃப்டர் ஃபைலிங் பண்ணி நீங்கள் இயர் எண்டில் ஒரு பல்க் அமௌண்ட்டையும் வாங்கிக்கலாம். இது வந்து சும்மா கொஞ்சம் கிடையாது. நீங்கள் இயர் எண்டில் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 யூரோக்கு மேலே வரும். அது நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க, எஸ்பெஷலி இப்போ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜஸ்லாம் அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து நீங்கள் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம், அதுக்கு ஈக்குவலண்ட்டான டேக்ஸும் அதிகம், அண்ட் வீட்டோட விலையும் அதிகம். ஸோ அதனால் நான் சொல்கிற இந்த அமௌண்ட்டை விட கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்கும், அதாவது லம்சமாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே கன்ஃபியூசிங்காக இருக்கிற ஒரு டாபிக் என்னென்னா டைப் ஆஃப் மார்ட்கேஜ், அதாவது இந்த ரீபேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதில் எதை சூஸ் பண்ணால் பெட்டர், எது வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஒரு டைப்புக்கும் இன்னொரு டைப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் தாங்க. எனக்குமே இருந்துச்சு அந்த கன்ஃபியூஷன் இனிஷியல் டேஸில். மொத்தமே இங்கே வந்து 3 டைப் ஆஃப் மார்ட்கேஜ் எடுக்க முடியும், அதாவது 3 டைப் ஆஃப் ரீபேமெண்ட் ஸ்கெடியூலை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஆனுட்டி மார்ட்கேஜ், இன்னொன்று வந்து லீனியர் மார்ட்கேஜ், அண்ட் மூணாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மார்ட்கேஜ். இந்த மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த ஆனுட்டி மார்ட்கேஜ் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து மாதம் பே பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டு வந்து அந்த இஎம்ஐ அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 30 வருஷம் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அது வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக தான் இருக்கும். அதில் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு போர்ஷன் அண்ட் பிரின்சிபலோட ஒரு போர்ஷன் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அது அப்படியே ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது நம்ம அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்டு இருப்போம், பிரின்சிபல் கம்மியாக பே பண்ணிக்கிட்டு இருப்போம். அது அப்படியே போக அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பிரின்சிபல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி, பட் ஓவராலாக நம்ம பே பண்ணுற அந்த இஎம்ஐ அமௌண்ட் வந்து ஒரே வேல்யூவாக தான் இருந்துகிட்டு இருக்கும். இது வந்து ஃபுல்லாக போகக்கூடிய ஆனுட்டி மார்ட்கேஜ் டைப். இதுக்கு வந்து ஸோ உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். லீனியர் மார்ட்கேஜ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாதம் வேரி ஆகிக்கிட்டே வந்துட்டுருக்கும். நம்ம பே பண்ணக்கூடிய இஎம்ஐ வந்து மாதம் வேரி ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு இன்ட்ரெஸ்ட் போர்ஷனும் ஒரு பிரின்சிபல் போர்ஷனும் வைப்பாங்க. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரின்சிபல் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் குறையும், பிரின்சிபல் குறையும், மறுபடியும் சப்சிக்வெண்ட்டாக அது மாதிரி காம்பவுண்டிங்கில் பிரின்சிபல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கேற்ற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபனல் மாடல் மாதிரி, ஃபஸ்ட்டு அதிகமாக ஆரம்பித்து போக உங்களுக்கு வந்து அப்படி கம்மியாகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். இது வந்து லீனியர் மார்ட்கேஜ். அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மார்ட்கேஜ். இது பேர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு மார்ட்கேஜ் எடுத்துருவோம், மாதம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு அப்பப்போ கேஷ் வர லம்சமாக ஒரு 5000 யூரோ 10,000 யூரோ அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணலாம். இல்லை எண்டில் வந்து நான் வீட்டை விற்றுட்டு அந்த காசை அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், அது வரைக்கும் நான் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனுமே இருக்குது. பட் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி மார்ட்கேஜில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா 2013 நீங்கள் வந்து இந்த டேக்ஸ் பெனிஃபிட் நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி, அதை கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மார்ட்கேஜ், அந்த டைப் ஆஃப் மார்ட்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நீங்கள் வாடகை கொடுக்கறதோட இன்ட்ரெஸ்ட் கட்டுறது கம்மி, என் கையிலேருந்து இப்போ காசு போட தேவையில்லை, நான் இப்போ வீட்டை வாங்குறேன், நல்ல விலை ஏறிச்சு அப்படின்னா லாஸ்ட்டில் விற்றுருவேன், ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு பாக்கியை மட்டும் நான் பேங்க்குக்கு கொடுத்துருவேன். இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடல் தான். பட் இது கொஞ்சம் கமர்ஷியல் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இதுக்கு டேக்ஸ் பிரேக் கொடுக்க மாட்டாங்க. பட் மற்ற 2 டைப்புக்கும் வந்து டேக்ஸ் பிரேக் இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு டெர்மினாலஜி NHG அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நேஷ்னல் ஹைப்போதேக் கேரண்டி, நேஷ்னல் மார்ட்கேஜ் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இங்கே இருக்கக்கூடிய, இப்போ நமக்கு யூஸ்வலாக ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், ப்ரோ வீடு வாங்கினேன், இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை நான் ஊரை விட்டு போகிறேன்னா என்ன பண்ணுறது, இல்லை என்னால் கட்ட முடியல லோனு அப்படின்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த NHG அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை டச் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த NHG நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ஒரு சர்டன் பாயிண்டில் நம்மளால் கட்ட முடியாமல் போயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு பர்சனல் ரீசன் வேலை போயிடுச்சு, இல்லை இன்கெப்பாசிட்டேட் ஐட்டம் வேலைக்கு போக முடியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட வீடை எடுத்து இந்த என்ஹெச்ஜி காரன் விற்றுருவோம். அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் அந்த நேரத்தில் நம்ம வாங்கின வேல்யூவை விட விற்கிற வேல்யூ வந்து கம்மியாயிடுச்சு, உங்களோட மார்கேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ நீங்கள் கையிலேருந்து காசு போட்டு அந்த லோனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் பண்ண தேவை கிடையாது. இந்த என்ஹெச்ஜி அப்படிங்கிற கம்பெனி வந்து இவங்களே எடுத்து அந்த பாக்கி இருக்கிற அமௌண்ட் வித்த வேல்யூ போக பாக்கி அவங்க லோனில் எவ்வளோ கட்டணுமோ அதை அவங்களே கட்டிடுவாங்க. இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஸோ என்ஹெச்ஜி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, மார்கேஜ் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் ஒரு 0.25% வந்து உங்களுக்கு கம்மியாக கூட கொடுப்பாங்க. 0.25 எக்ஸாக்டாக தரல, பட் டிஸ்கவுண்ட் வந்து கண்டிப்பாகவே இருக்கும். பட் இந்த எனர்ஜி எடுக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டோட வேல்யூ வந்து 435Kக்கு மேலே இருக்கக்கூடாது. அதாவது 4,35,000 யூரோக்குள்ளே தான் உங்கள் வீட்டோட வேல்யூ இருக்கணும், நம்ம வாங்குற வேல்யூ வாட்ஸ்எவர் அது இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இந்த என்ஹெச்ஜி ஸ்கீம் வந்து அப்ளை ஆகும். அடுத்து இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னென்னா, இந்த எனர்ஜி லேபிள் வந்து நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கவர்மெண்ட் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வாங்குறப்போ வந்து எனர்ஜி லேபிளுக்கெலாம் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அது நம்மளோட ஒரு பர்சனல் பெனிஃபிட்காக நம்ம வாங்கிக்கணும் அதை. பட் இப்போ என்னென்னா அந்த எனர்ஜி லேபிள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வீட்டில் பெட்டராக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அடிஷ்னலாக மார்கேஜுமே வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த A++++ன்னு சொல்லுவாங்க, லைக் ஏ நிறைய ப்ளஸ் இருக்கும், அது இருந்ததுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 50,000 யூரோ வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக மார்கேஜில் வாங்க முடியும். நீங்கள் A and B அது வந்து ரொம்ப காமனாக இங்கே இருக்கக்கூடிய லேபிள்னு வச்சுக்கலாமே. புதுசாக கட்டின வீடு, இல்லை லாஸ்ட் ஒரு 10-15 வருஷத்தில் கட்டின வீடு, இல்லை ரீசெண்டாக ரெனோவேட் பண்ண வீடு, இந்த மாதிரியான வீட்லலாம் வந்து A or B லேபிள் கிடைக்கும். ஸோ அந்த லேபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 யூரோ வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மார்கேஜ் கொடுக்க மாட்டாங்க. இந்த லேபிள் பேசிக்காக ஒன்றும் இல்லை, இந்த வீட்டோட எனர்ஜி எஃபிஷியன்சியை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த எனர்ஜி லேபிள். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வீடு வந்து அந்த சூடாக இருக்கட்டும், அந்த கூலிங்காக இருக்கட்டும், அந்த வீட்டுக்குள்ளே தங்க வைக்குது, வெளிக்காற்று உள்ளே வர விடாமல், உள்ளே இருக்கிற ஹீட்டை வெளியில் போக விடாமல் இருக்குதோ. ஆப்வியஸாக அப்படி போகாமல் இருந்துச்சுன்னா வின்டர் மந்த்ஸில் நம்மளோட ஹீட்டிங் கன்சம்ஷன் கம்மியாகும். ஸோ நம்ம வந்து கார்பன் எமிஷன் கம்மியாக பண்ணுவோம், பிளாப்ளாப்ளா இந்த ஸ்டோரிலாம் இருக்குது. இதனால் இந்த எனர்ஜி லேபிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை மார்கேஜில் லிங்க் பண்ணுறாங்க. ஸோ தட் அவங்க வந்து நீங்கள் பெட்டர் எனர்ஜி லேபிள் வச்சுக்குவீங்க அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பேசிக்ஸ் ஆஃப் மார்கேஜ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இப்போது. ஸோ தட் நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி ஒரு பேசிக் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் போய் மார்கேஜ் எடுக்கலாம். எஸ்பெஷலி இந்த மார்கேஜ் ப்ராசஸில் வந்து ஒரு மார்கேஜ் அட்வைசர் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா நிறைய வந்து இங்கே பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது, கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வீடு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 10% வரைக்கும் நம்ம பே பண்ணணும், 10% அப்ஃப்ரண்ட்டாக நம்ம பே பண்ணணும். இது வந்து அந்த மார்கேஜ் அட்வைசர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு இனிஷியலாக நம்ம பர்ச்சேசிங் கான்ட்ராக்ட் சைன் பண்ண உடனே. ஸோ அதெல்லாம் நம்ம பேங்க்கில் நம்மளே போய் பேங்க்கில் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்குறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் அது, இல்லை கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் அது. ஸோ அதனால் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் ஹையர் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் இந்த ஃபினான்ஷியல் அட்வைசருக்கு நீங்கள் எதுவும் இப்போ பே பண்ண தேவையில்லை, அதாவது ஸ்டார்டிங்கில் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் எடுத்தாலும் சரி, மாக்லார் அதாவது புரோக்கர் அவங்கள எடுத்தாலும் சரி, டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன் எடுத்தாலும் சரி, வீடு வாங்குறதுக்கான எல்லா காசுமே வில் பி செட்டில்டு பை நோட்ரி. செட்டில்டு த்ரூ நோட்ரி, பை நோட்ரின்னு சொல்ல முடியாது, செட்டில்டு த்ரூ நோட்ரி. என்னென்னா வீடு வாங்குறதுக்கு முந்தின நாள் அந்த நோட்ரி உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் அனுப்புவாங்க. தம்பி நீங்கள் வந்து ஹைப்போதெக் அட்வைசர் எடுத்துருக்கிறீங்க, மாக்லார் வச்சுருந்துருக்கிறீங்க, அண்ட் டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அது இதெல்லாம் பண்ணிடுறீங்க, அதுக்கெல்லாம் காசு தான் பில்லு எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்றவாங்க. நீங்கள் அவங்களுக்கு தான் அனுப்பணும், அதாவது நோட்ரிக்கு தான் அனுப்பணும். நோட்ரி வந்து இவங்களுக்குலாம் செட்டில் பண்ணிவிடுவாங்க. அகைன் இதுவுமே வந்து இந்த ஹோம் பையிங் ப்ராசஸில் பிளாக் மணி வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கிற ஒரு ஸ்கீம் அண்ட் சிஸ்டம் தான் இது. ஸோ என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல மாக்லார் கூட நீங்கள் ரொம்ப காம்படிட்டிவான இடத்துல நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புரோக்கரோட அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அவங்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் ஓப்பனிங் வந்துருக்குது, கொஞ்சம் அந்த ஆட் வரத்துக்கு முன்னாடி மேபி உங்களுக்கு கொண்டு போய் காட்டுற லெவல் ஆஃப் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் மாதிரி வச்சுருப்பாங்க, அது ஒரு பெனிஃபிட் இருக்கும். பட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கண்டிப்பாகவே எடுத்துக்கோங்க, அது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அகெயின் இப்போ நீங்கள் வீடு பார்க்க போகிறீங்க, என்னென்னலாம் செக் பண்ணணும், என்னென்னலாம் டெக்னிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்ம ஊரில் வீடு வாங்குறதுக்கும் இங்கே வீடு வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஏன்னா இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் முறையே டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்கே வந்து வீட்டை அப்ரோச் பண்ணுற விதம் வந்து வேறு.
இங்கே வந்து ரொம்ப இந்த வின்டர் மந்த்ஸில் ஓரியன்டாக நிறைய வீடு அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க, வென்டிலேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய புது மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டான வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வீடு விசிட் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அண்ட் அதோடவே இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஓவராலாக ஒரு எண்ட் டு எண்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது சம்மந்தமாக நான் ஒரு சில பர்சனல் கன்சல்ட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணுறேன். பேஸ்ட் ஆன் நான் நிறைய பேர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட பேசுவேன், மார்க்கெட்டார்ட்ட பேசியிருக்கேன், நான் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அது எல்லாத்தையும் வச்சு எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ப்ளஸ் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து இந்த ஹோம் பையிங் ப்ராசஸ் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பர்சனல் கன்சல்ட்டிங்குமே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதோடவே நாட் ஒன்லி அபவுட் ஹோம் பையிங் பட் ஆல்சோ இப்போ நீங்கள் கார் வாங்கணும், இல்லை வந்து ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்தியாவில் இருக்கிறாங்க, இல்லை வெளிநாட்டில் இருக்காங்க, நெதர்லாண்ட்ஸ்க்கு வரணும், இங்கே ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது, இங்கே எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம், இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்குது, சிவி எப்படி ரெடி பண்ணலாம். ஸோ இதை பற்றின ஒரு காம்ப்ரஹென்சிவான அட்வைஸ் ஆர் ஒரு டெய்லர் மேட் கன்சல்ட்டிங் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வழக்கம் போல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செம இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.